ஹாய் எஃப்எம் விவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தேர் திருவிழாவை பற்றி தான். பல சிறப்புகள் கொண்ட இந்த தேர் திருவிழாவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு முழு வீடியோ தொகுப்பாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போர் மன்ன லிங்கேஸ்வரர் தேர் திருவிழா நூற்றாண்டை கடந்து இத்தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு புதிய தேர் ரத உற்சவம் நடைபெற்று வருகிறது. சில நாட்களுக்கு முன் போர் மன்ன லிங்கேஸ்வரர் தேர் குடமுழக்கு நடைபெற்ற நிலையில் 192ஆம் ஆண்டு தேர் திருவிழா புதிய தேருடன் தேர் விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நம்ம மங்களத்தில் அமைந்திருக்கும் போர் மன்ன லிங்கேஸ்வரருக்கு சிறப்புண்டு. நாம் தரிசிக்கும் எல்லா கோவில்களும் இறைவன் குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே தேரில் பவனி வருவார். திருவிழா முடிந்ததும் தேர் நிலை நிறுத்தப்படும். அதன் பிறகு அடுத்த திருவிழா நாள் வரும் வரை தேரை பார்த்து ரசிக்க முடியாது. காரணம், பாதுகாப்பாக மூடி வைத்திருப்பார்கள். நமக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கும் தேரில் பவனி வரும் வாய்ப்பு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டம் போத்துராஜா மங்கல கிராமத்தில் அருள்பாலிக்கும் போர் மன்ன லிங்கேஸ்வரர் மட்டும் ஆண்டு முழுவதும் தேரில் அமர்ந்திருக்கிறார். தேரில் அமைந்துள்ள போர் மன்ன லிங்கேஸ்வரரை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. இங்குள்ள கோவில் கருவறையில் தேர் நிலையாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதில் போர் மன்ன லிங்கேஸ்வரர் அமர்ந்து அருள்காட்சி அளிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் முடிந்து 3ஆம் நாளில் வெகு விமர்சையாக தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. அப்போது கருவறையில் நிலையில் இருக்கும் தேர் அலங்கார தோற்றத்துடன் வெளியில் பவனி வரும். அதன் கண்கொள்ளா காட்சியை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். நம்ம திருவண்ணாமலையில் பல இடங்களில் போத்ராஜா எனும் பெயரில் திருத்தலங்கள் அமைந்துள்ளன. இருந்தாலும் நம் மங்களத்தில் இருக்கும் போர் மன்ன லிங்கேஸ்வரருக்கு சிறப்புண்டு. போர் மன்ன லிங்கேஸ்வரர் குறித்து புராணங்கள் சொல்லும் தகவல் பெரும் வியப்பை ஏற்படுத்துவதாக உள்ளன. துவாரபுர யுகத்தில் பரமேஸ்வரனும் பார்வதியும் பூலோகத்தை சுற்றி வந்தனர். வன்னி மரங்கள் நிறைந்த பகுதியில் இருவரும் ஓய்வு எடுத்தனர். அப்போது பார்வதி தேவியார் மணலால் கோட்டையை விளையாட்டு போக்கில் கட்டி வடிவமைத்தார். அதன் அழகில் மயங்கிய ஈஸ்வரனும் அதன் மணல் கோட்டையை மையமாக்கி சிவனந்தபுரி என்ற அழகிய நகரத்தை உருவாக்கினார். பார்வதி தேவியார் உருவாக்கிய மணல் கோட்டையை பாதுகாக்க யாக குண்டத்தில் இருந்து ஈஸ்வரனால் உருவானவர்கள்தான் போர் மன்ன வீர சட்டை, மல்லரி, கௌதம், கொடி சிலை போன்ற ஆயுதங்களுடன் போர் மன்ன காவல் பணி புரிவதற்காக இறைப்பணி ஆற்றினர்.
பாரதத்தில் 18 நாட்கள் நடந்த போரில் பாண்டவர்களை வெற்றி பெற உதவியவர் போர் மன்னன். பாண்டவர்களை வெற்றி பெற செய்வதில் கருத்தாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா பார்வையாலேயே எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை படைத்த போர் மன்னனை பாண்டவர்கள் பயன்படுத்த வேண்டும் என ஆலோசனை கூறினார். அதற்காக பாண்டவர்களின் சகோதரியாக விளங்கிய சங்குவதியை போர் மன்னனுக்கு திருமணம் முடித்து வைத்தார். அன்று சிவனந்தபுரியை காக்கும் பணியில் ஈடுபட்ட போர் மன்ன ராஜாதான் இப்போது போர் மன்ன லிங்கேஸ்வரராக மங்களத்தில் காட்சி அளிக்கிறார். அதனால் இந்த கிராமத்தின் பெயரே போத்துராஜா மங்கலம் எனும் பெயரிலே அழைக்கப்பட்டு வருகிறது. மங்களத்தில் கடந்த 192 ஆண்டுகளாக போர் மன்ன லிங்கேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. மங்கள கிராமத்தின் அருகே அமைந்துள்ள பசுங்குன்றம் என்ற பசுமலையில் போர் மன்னனை வணங்கி ஆதிலிங்கேஸ்வர சமேத ஆதி அழகாமை கோவில் அமைந்துள்ளது. அங்கு பொதுமக்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்துகிறார்கள். விழா நடைபெறும் அன்று இரவு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி பிரசித்தி பெற்றதாகும். பின்னர் மகா கும்ப படையலில் வழங்கப்படும் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இங்கு காலம் காலமாக உள்ளது. தேர் திருவிழா நடைபெறும் நாளில் தங்கள் விளை நிலங்களில் விளைந்த தானியங்களை தேரின் மீது பொதுமக்கள் வாரி இறைப்பார்கள். போர் மன்ன லிங்கேஸ்வரர் மீது விளைபொருட்கள் விழுந்தால் அடுத்த ஆண்டில் நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளில் ஆதிலிங்கேஸ்வர சமேத ஆதி அழகாண்மை கோவிலுக்கு சென்று போர் மன்ன லிங்கேஸ்வரர் பூஜை நடத்துவார். அந்த விழாவில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். பிரசித்தி பெற்ற இக்கோவில் பல சிறப்புகளை கொண்டு உள்ளது. இக்கோவில் திருவண்ணாமலையில் இருந்து அவலூர்பேட்டை செல்லும் சாலையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களும் மேல்மலையினருக்கு செல்லும் பக்தர்களும் போர் மன்ன லிங்கேஸ்வரரை வணங்கி செல்கின்றனர். போர் மன்ன லிங்கேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வணங்குகின்றோம். மேலும் நமது வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து பின்தொடருங்கள்.